அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்று உங்களுடன் ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவகத்திற்கு அடுத்த பாவகமான 2ஆம் பாவகத்தினுடைய அதிபதி, அதாவது தனஸ்தான அதிபதி, தனக்காரகர், பணத்திற்கு காரணமானவர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 2ஆம் அதிபதி அந்த ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல இருந்தால் அந்த ஜாதகர்களுக்கு எந்த வழியிலே வருமானம் வரும், அவர்களுடைய நிலை என்ன என்பதை குறித்து சுருக்கமாக பேசுகிறேன். 7ஆம் இடங்கிறது உயிர்காரகத்துக்கு திருமண ஸ்தானத்தை குறிக்கிறது, வாழ்க்கை துணையை குறிப்பது, தாம்பத்தியத்தை குறிப்பது. உடலுடைய அங்க அவயங்களை குறிக்கிற போது லக்ன தலையும், 2ஆம் இட முகத்தையும், 3ஆம் இட கழுத்தையும், 4ஆம் இட மார்பையும், 5ஆம் இட வயிறையும், 6ஆம் இட அடிவயிறையும், 7ஆம் பாவகம் பிறப்பொருப்பை குறிக்கிறது. இது உயிர்காரகத்துவம். பொருட்காரத்துவத்தில் அந்த ஜாதகருக்கு இந்த 7ஆம் இடம் எதை குறிக்கிறது? வியாபாரத்தை குறிக்கும். அப்போ தனஸ்தானாதிபதி என்று சொல்லப்படுகிற பணத்தை தரக்கூடிய அந்த 2ஆம் அதிபதி 7 இருக்கிற போது அந்த ஜாதகர் வியாபாரத்தின் மூலமாக பணம் சம்பாதிக்கலாம். என்ன வியாபாரம்? சரி, வியாபாரத்தின் மூலம் பணம் சம்பாதிக்கும். 7ஆம் இடம் வியாபாரஸ்தானம், தனக்காரன் சொல்லக்கூடிய பணத்தை தரக்கூடிய பணத்திற்கு காரணமும் 7ல வரும்போது வியாபார ஸ்தானத்தில் இருக்கிற வியாபாரம் பண்ணுவாங்க. என்ன வியாபாரம் பண்ணுவாங்க என்கிற கேள்வி எழலாம் அல்லவா? அந்த 7ஆம் இடத்தினுடைய அதிபதி யாரோ அவர் சம்பந்தமான வியாபாரத்தை செய்யலாம். உதாரணத்துக்கு சந்திரன் பகவான் எடுத்துக்காங்களேன். உணவுப் பொருள் எல்லா வியாபாரம் பண்ணலாம். அது காய்கறி வியாபாரமோ, பழ வியாபாரமோ, பால் வியாபாரம், தயிர் வியாபாரம், நெய் வியாபாரம், மீன் வியாபாரம், மளிகை கடை, பலசரக்கு கடை, ஓட்டலு, இதெல்லாம் சாப்பிடக்கூடிய பொருள்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ, மனிதன் சாப்பிடக்கூடிய பொருள்கள் எல்லா பொருளுக்கும் காரணகர்த்தா சந்திரபவன். மனிதன் உயிர் வாழ சாப்பிடக்கூடியது. சரிங்களா? இதை நம்ம அடுத்த திருத்தமா சொல்லிடுறோம். மனிதன் உயிர் வாழ தேவையான உணவுப் பொருட்களுக்கு உண்டானவர் சந்திர பகவான். அப்ப உதாரணத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திர பகவான்னா சந்திரனுக்குரிய வியாபாரத்தை செய்யலாம். சரி, சந்திரனுக்குரிய ஒரு உணவுப் பொருள் வியாபாரம், அந்த வியாபாரம் எந்த அளவுக்கு இருக்கும்? வியாபாரம் பண்ணல, எல்லாம் வியாபாரம் நாடு பூரா உலகம் பூரா பண்றாங்க. எப்படி சிறிய அளவில் பண்றாங்க, ஒரு சுமாரான அளவு, பெரிய அளவு, இப்படி இருக்குது அல்லவா? நீங்க பிளாட்பாரத்துல பெண்கள் காய்கறி வியாபாரம் பண்றாங்க, வண்டியில் வச்சு விற்கிறாங்க, பழ வியாபாரம் பண்றாங்க, பெரிய பழக்கடை இருக்கு, காய்கறி கடை இருக்கு. அதே மாதிரி உணவுப் பொருட்கள் எடுத்துட்டீங்கன்னா சின்ன ஹோட்டல் இருக்குது, சுமாரான ஹோட்டல், பெரிய ஹோட்டல் இருக்குது. மீன் கடை எடுத்தாலும் ஒரு கொஞ்சம் மீனை வாங்கி ஊருக்குள்ள விற்கிற பொம்பளைகள் பார்த்துருப்பீங்க. கடை ரோட்ல கடை போட்டு விற்கிற பொம்பளைங்க. அப்புறம் பெரிய அளவுல மீன் கடை, பெரிய கடை வச்சு ஆண்கள் எல்லாம் வியாபாரம் பண்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது எந்த அளவு? 7ஆம் இடத்துடைய வலு, பலம் கெடாம, எந்த அளவுக்கு கெடாம இருக்கிறாங்களோ, பாதிக்கப்படாமல் இருக்கிறார்கள் என்று 7ஆம் இடத்தினுடைய பலம், 7ஆம் அதிபதியுடைய பலம், இதை வச்சு எந்த அளவிற்கு முழுமையா இருந்தா ஒரு பெரிய அளவுக்கு நல்ல வலுவோட, நல்ல மிகப்பெரிய சுப தன்மையோட இருந்தால் மிகப்பெரிய வியாபாரமா இருப்பாங்க. ஓரளவுக்கு இருந்தா ஓரளவுக்கான வியாபாரம், கொஞ்சம் சாதாரணமா இருந்தா ஒரு சாதாரண பிளாட்பார தெருவுல கடை போட்டு வியாபாரம். நேர்மையான என்ன தொழிலா இருந்தாலும் அது நேர்மையான வழியில் செஞ்சா அதுதான் கௌரவம் சமூகத்துல, இல்லைங்களா? அப்ப இந்த அமைப்பில் இருக்கு. அதே நேரத்தில் தசாபுத்தி, லக்னத்தினுடைய பலம், தசாபுத்தி எந்த மாதிரி தசாபுத்தி நடக்குது? முழுமையான யோக திசை, நல்ல யோகத்தை அள்ளி தரக்கூடிய யோக திசையா, பணத்தை அள்ளி வியாபாரம் பண்ற கடையா இருக்கு. ஓரளவுக்கு சுமாரான யோகம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தசாபுத்தி பொறுத்தளவு பரவாயில்ல, கம்மியும் இல்லை, எச்சும் இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்லையப்பா அப்படிங்கிற அளவுக்கு சுமாரான பரவாயில்ல தசாபுத்தினா அந்த அளவுக்கு ஒரு நடுத்தரமான வியாபாரம். இப்படி அதாவது வியாபாரம் அது எந்த அளவுக்கு, என்ன வியாபாரம் என்பதை குறித்து 7ஆம் அதிபதியை பொறுத்தும் வியாபாரம், எந்த வியாபாரம் 7ஆம் அதிபதியினுடைய வலுவை பொறுத்தும், 7ஆம் இடத்தினுடைய பலத்தை பொறுத்தும். அதே நேரத்தில் இது மட்டுமல்ல, தனகாரகன் இருக்கிறார், அங்கே இருக்க ரைட்டு, அவருடைய 2ஆம் அதிபதியும் நல்ல வலுவா இருக்கணும், எந்த வகையிலும் பாதிக்காம இருக்கணும். அதே நேரத்தில் 2ஆம் இடமும் பாதிக்கக்கூடாது. இன்னொன்னு, குருவும் நன்றாக இருந்தால் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும் குருவுடைய வலு. ஏன்னா தனஸ்தானாதிபதி கரெக்ட், தனக்காரகர், பணத்துக்கு காரணகர்த்தா குரு அல்லவா? அல்லது குரு சரியில்லையா? சுக்கரன் எப்படி இருக்காரு? இவர் பெரும்படம், ஒரு சிறுபடம்.
ஆகவே ஒரு வியாபாரம், ஒரு 2வது விதி ஒரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்திற்குரிய வியாபாரம். அந்த வியாபாரம் என்ன வியாபாரம் என்பது 7ஆம் விதியை பொறுத்து, எந்த அளவிற்கு என்பதை பொறுத்து 7ஆம் பாவகத்தினுடைய நிலை, 7ஆம் அதிபதியினுடைய நிலை, தனக்காரகருடைய குருவுடைய நிலை, இல்லை என்றால் சுக்கிரன் நிலை. ஏதாவது ஒன்று எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களுடைய வியாபாரமும் செல்வமும் இருக்கும் என்பதை நாம் அந்த ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து நாம் அந்த பலனை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் இன்னொன்னு, இந்த வியாபாரம் பண்றவங்க பணத்தை அப்படி கொண்டு பொண்டாட்டி கொடுத்துருவாங்க. அது எந்த வியாபாரம் பண்ணாலும் சரி. வியாபாரம் பண்ற காசு வந்துச்சா, இன்னைக்கு காலையில கடையை வச்சு ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணிட்டு பொழுதாச்சுன்னா பணம் வச்சு நைட் போயிட்டு பொண்டாட்டி கொடுத்துருவாங்க. சரி, ஆம்பளை ஜாதத்துல இந்த அமைப்பு இருந்தா ஆம்பளை வியாபாரம் பண்ற காசு கொண்டு பொம்பளை பொண்டாட்டி கொடுத்துருவா. அப்படி பொம்பளை வியாபாரம் பண்றாங்களே இன்னைக்கு பார்த்தா பிளாட் பார் வியாபாரம்லாம் அவங்க தான் அதிகம் பண்றாங்க. சந்தையில் கடை போட்டு வியாபாரம் பண்றது நிறைய அவங்க தான் வியாபாரம் பண்றாங்க. ஊருக்குள்ள வந்து சின்ன சின்ன சிறிய அளவுல வியாபாரம் பண்றதுல அவங்க தானே பண்றாங்க. அப்போ அவங்க யார்கிட்ட பணம் கொடுப்பாங்கன்னு கேட்கலாம். இந்த ஜோதிட விதி என்பது எழுதப்பட்ட காலத்தில் ஆண்கள் தான் வியாபாரிகளாக இருந்தார்கள். ஆகவே ஆண்கள் வியாபாரம் செய்கிற பணத்தை 2வது விதி 7 இருந்தா, 2வது தனஸ்தான விதி 7 மனைவி குறிக்கிற இடம். அப்ப மனைவியிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுப்பாங்கிறது அமைப்பு. ஆனா அது பெண்களுக்கு பொருந்துமானா நிச்சயமா பொருந்தவே பொருந்தாது. அந்த காலத்துல ஏதோ 1-2 பெண்கள் இருக்கலாம். இன்னைக்கு பெரும்பாலும் பெண்கள் வியாபாரம் பண்றாங்க. அவங்கதான் இந்த காய்கறி வியாபாரம், இந்த பிளாட்பார் வியாபாரம், சந்தையில வியாபாரம் அவங்க தான் அதிகம் பண்ணுவாங்க. ஏன் அவங்க பண்றாங்க? ஆம்பளை சரியில்லாதனாலதான் அவங்க அவங்க வர்றாங்க, வெளியே வர்றாங்க. கல்வி கற்று கல்வியின் மூலமா பெண்கள் இன்னைக்கு வேலைக்கு போறாங்கன்னா அது வேற அமைப்பு. ஆனா பப்ளிக்ல வந்து ஏதோ ஒரு ஒரு 200 ரூபா 300 500 ஒரு காய்கறி வாங்கி, ஒரு பழத்தை வாங்கி பொம்பளை விற்கிறாங்க, ஒரு சந்தையில வாங்கி விற்கிறாங்க, வெங்காயம் விற்கிறாங்க, தக்காளி விற்கிறாங்கன்னா அது கையாளாத புருஷனா இருப்பான். காசு கிடைச்சா சாராய கடைக்கு போறவனா இருப்பான். அப்ப அவங்க குழந்தைகளை காப்பாற்றணும், அவங்கள ஏதோ ஏதோ ஒரு அளவுக்காவது அவங்கள ஏதோ படிக்க கரை சேர்த்தணும், படிக்க வைக்கணும். அவங்க அந்த பொம்பளைக்கும் கஞ்சிக்கு வழி வேணும், பெத்த குழந்தைகளுக்கு கஞ்சிக்கு வழி வேணும். அவங்க போவாங்க. அவங்க கூட இவங்கிட்ட கொண்டு கொடுத்தா இவன் ஏற்கனவே குடியாரன், இவன் கையாளாகாதவன், ஊர் சுத்துறவன். அப்ப இவன் கிட்ட கொண்டு கொடுத்து மறுபடியும் அந்த காசு வாங்கிட்டு எங்க போவான்? சாராயம் குடித்தான் போவான். அதனால இந்த விதி கணவன் வியாபாரத்துக்கு போற கணவன் மனைவியிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்கிற பணத்தை கொடுப்பாங்கிற விதி பெண்களுக்கு பொருந்தாது. இன்றைக்கு இருக்கிற சமூக அமைப்புக்கு அது பொருந்தாது. அப்புறம் இன்னொன்னு, கூட்டு தொழில் செய்யலாம். 7க்கு வந்து கூட்டு தொழில் அமைப்பு இருக்கிறது. ஆனா 7 நல்ல நிலையில இருக்க வேண்டும். சொன்னதே தான் வியாபாரத்துக்கு எப்படி அதே தான் கூட்டு தொழிலுக்கு 7ஆம் இடம் கிடக்கூடாது, 7ஆம் அதிபதி கிடக்கூடாது. தசைய பார்த்துக்கணும் மிக முக்கியமா. எங்க 8ஆம் இட தசை நடக்கும்போது கூட்டு தொழில் செஞ்சா என்ன ஆகு? கூட்டு தொழிலுக்கு போட வேண்டியதை பூட்டு வந்துருமா வேட்டு. அதனால 8ஆம் இடம் பூரா புடுங்கிட்டு விட்டுரும் 8ஆம் இட தசை நடந்தா. அதனால தசை நன்றாக இருக்கிறதா, நல்லா இருந்துச்சுன்னா கூட்டுத்தொழில் யோகமான தசையில கூட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பும் இதிலே சிறப்பாக இருக்கும். அதே நேரத்துல இந்த ஒரு சில கெடுபலன்களும் இதுல இருக்கு. வியாபாரம் நல்லா இருக்கும், வியாபாரத்துல எந்தெந்த அளவுக்கு இருக்கு எல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம். ஆனா ஒரு சில கெடுபலனும் இருக்கு. என்னன்னா 2வது விதி 7 இருக்கிறப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணை அமைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம். ஆனா அது வந்து எல்லா ஜாதகங்களுக்குமா என்பதை நாம் அதை தீர்மானிக்க முடியும். தனிப்பட்ட ஜாதகத்துல மற்ற கிரகங்களுடைய அமைப்பு, மற்ற பாவங்களுடைய அமைப்பு, நடக்கிற தசாபுத்தி, லக்னாதிபதி எந்த அளவிற்கு என்பதை பொறுத்து இந்த பலன். இது பொது விதி. 2வது 7 இருந்தா ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கிறது. இன்னும் சொல்ல போனா பொதுவான விதியே 7 கிரகமே இருக்கக்கூடாதுங்கிறது. இல்லாதது நல்லது. 7 எந்த கிரகமே இல்லாம இருக்கிறது நல்லதுங்கிறது ஜோதிட விதி. அப்ப இந்த 2வது விதி அங்க இருந்தா அந்த 2வது விதி யார் என்பதை பொறுத்தும், என்ன லக்னம் என்பதை பொறுத்தும் இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் நடைபெறுமா என்பதை தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் தீர்மானிக்க வேண்டும். 2வது விதி 7 இருக்கக்கூடாதுங்கிற விதி, 7 எந்த கிரகமே இருக்கக்கூடாதுங்கிற விதினா அந்த விதி தொடர்ந்து செயல்படுதா, அந்த கிரகம் இல்லாமல் இருக்கிறார்களா,
அப்படி 7 கிரகம் இருந்தும் அவங்க வந்து ஒரு மனைவியோடு வாழாதவங்க இல்லையா? வாழ்றவங்க இருக்கிறாங்க. அதை வந்து மற்ற அமைப்புகள், தசாபுத்தி அமைப்புகள், எந்த லக்னம், 2வது விதி யாரு, 7 இருக்கிற கிரகம் யாரு என்பதை பொறுத்து தனிப்பட்ட ஜாதகங்களிலே தான் அந்த பலனை நான் தீர்மானிக்க முடியும். அப்புறம் மீன லக்னத்துக்கு 2வது செவ்வாய் ஆவார். துலாம் லக்னத்துக்கு 2வது செவ்வாய் ஆவார். அப்ப 2வது துலாம் 7 எங்க இருப்பார்? மேஷத்தில் இருப்பார், ஆட்சி. மீன லக்னத்துக்கு 2வது செவ்வாய் எங்க இருப்பார்? கன்னியில் இருப்பார். 7 செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? ஆனா 2 வகையா சொல்லுவாங்க. இப்ப செவ்வாய் ஆட்சியில் இருக்கிறாங்களா, அது தோஷம் அடிபட்டு போய் தோஷம் இல்லை என்பது ஒரு ஒரு சாராருடைய கருத்து. இன்னொரு சாரார் செவ்வாய் தோஷமா அவ்வளவுதான் போச்சு, ஐயோ அது பேய் பிசாசு மாதிரி, அவ்வளவுதான், அதெல்லாம் பயங்கரம், அதுக்கெல்லாம் பயங்கரமா பரிகாரம் பண்ணணும், இப்படி சொல்லி மக்களை பயமுறுத்தி ஏமாற்றுகிற வகையறாவும் ஒரு வகையறா இருக்கு. என்னை பொறுத்தளவு அளவு எனக்கு என்னுடைய ஆசிரியர் சொல்லி தந்தது, 7லே செவ்வாய் இருந்தால் தாம்பத்தியத்தில் முரட்டுத்தனம். ஏன், எதனால் அப்படி? செவ்வாய் என்றாலே அதிவேகம், மிதமிஞ்சிய வேகம், அதான் செவ்வாய். அப்போ 7 எந்த மாதிரி ஸ்தானம்? தாம்பத்தி, உடலுறவு ஸ்தானம். அப்ப அங்க போய் செவ்வாய் இருக்கிற போது அந்த ஜாதகர் அந்த ஸ்தான நிலையில் மிதமிஞ்சிய வேகத்தோடு தானே செயல்படுவார். தாம்பத்திய ஈடுபாட்டுல அதைத்தான் வந்து எளிதா எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்காக ஜோதிடத்துல முரட்டுத்தனம் தாம்பத்தியத்தில்னு சொன்னாங்க. அப்போ மிதமிஞ்சிய வேகம் 7ல செவ்வாய் இருக்கும்போது உடலுறவு. அப்ப என்ன பண்றோம், அதனாலதான் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, 7 செவ்வாய் 7 சேத்திரான்ட்டாங்க. 7க்கு 7 வேலை முடிச்சது, வேகத்துக்கு வேகம், மிதமிஞ்சிய வேகத்துக்கு மிதமிஞ்சிய, அவ்வளவுதான். இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆனா இதை வச்சுக்கிட்டு அந்த அந்த பரிகாரம் இந்த பரிகாரம், ஐயோ அதை அப்படி பேய் அப்படி பிசாசு, இது கொள்ளியை பிசாசுன்னு போட்டு போட்டு மக்களை அப்படியே பயமுறுத்தி அதை ஒரு வழி பண்ணி அவங்ககிட்ட காசு கொடுக்குற ஆளுகள் இருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. இதுதான் மேட்டர். செவ்வாய் வந்து வேகத்துக்குரியவர். அவரு ஆணும் பெண்ணும் இணைகிற தாம்பஸ்தானத்துல அந்த செவ்வாய் இருக்கிற போது மிதமிஞ்சிய வேகமாக இருக்கும். அப்ப அதே ஆம்பளைக்கு 7 இருக்கா, அதே 7 இருக்கிற பொம்பளை சேர்த்து, பொம்பளைக்கு 7 இருக்கா, அதே 7 இருக்கிற ஆம்பளை சேர்த்து. இந்த பிள்ளைக்கு 7 இல்லைன்னா அந்த பையனுக்கு 7 பா, 2 சேர்த்து 2 வேகத்துக்கு வேகம், அவ்வளவுதான், அது ஓகே. இல்ல 7ல வந்து ஒருத்தருக்கு புதன் இருக்குது, கேது இருக்குது, சனி இருக்குது, அவங்க வந்து மிதமான வேகமா இருப்பாங்க. அப்ப மிதமிஞ்சிய வேகத்தோட மிதமான வேகம் கூடி சேர்த்துனா 7 செவ்வாய் 7 கேது சனி புதனுக்கு சேர்த்துனா அங்க நாட்டு ஓகே ஆயிடுதுல. அப்போ இதுதான் விஷயம், ஒரு சாதாரண மேட்டர். இத நீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, ஆணுக்கு இருக்குதா, பெண்ணை 7 சேர்த்திருங்க, 7ல பெண்ணுக்கு செவ்வாய் இருக்கு, ஆணை சேர்த்திருக்க, அவ்வளவுதான். அதே மாதிரி மேச லக்னத்துக்கு 2வது அதிபதியே சுக்கிரன் வருவார். அவர் 7ல வருவார். கன்னி லக்னத்துக்கும் 2வது அதிபதி சுக்கிரன், அவர் அங்க மேசத்துக்கு போவார். இதுல வந்து 7ல மேச லக்னத்துக்கு துலாமல் இருக்கிறார் பாருங்க, அது கொஞ்சம் கடுமையான பாதிப்பு. பொதுவா அந்த காரகர் காரகத்தில் இருந்தா காரகோபாவ நாஸ்தி, அந்த காரகம் பாதிக்கப்படும். என்ன பாதிக்கப்படும்? திருமண ஸ்தானம், தாம்பத்திய ஸ்தானம், அது பாதிக்கப்படும். சுக்கிரன் தான் அதற்கு காரணகர்த்தா. திருமணத்திற்கு உண்டான அமைப்பிற்கு, ஆண் பெண் இணைவதற்கான அந்த தூண்டுதலுக்கு சுக்கிரன் தான். அப்போ அந்த சுக்கிரன் காரணகர்த்தாவாகி அந்த சுக்கிரன் அந்த காரணத்திற்குண்டான அந்த பாவகத்திலே காரகத்திலே உட்காருவது காரகோபாவனாஸ்தி. அந்த பாவம் கெட்டு போயிடும். சரி, எப்படி கெடும்? ஒண்ணு திருமணமே ஆகாது, அல்லது திருமணமாகி பிரிவு ஏற்படும், அல்லது திருமணத்தில் ஈடுபாடே வராது, அந்த அந்த இதே அந்த எண்ணமே வராது, அப்படி வராமையே போகக்கூடிய அமைப்பும் இருக்கும். அல்லது ஒடுக்கமின்மை, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட தவறானவர்களுடனான உறவுகள், ஒன்றுக்கு மேற்பட்டதும் கூட இல்லாம தவறானவர்களோடு தொடர்புகள், உறவுகள் என்கிற நிலையும் வரலாம். காதல் கல்யாணம் கூட நடக்கலாம். இது எல்லாமே இது இது இந்த 7ல சுக்கிரன்றது இந்த மாதிரி இத்தனை பிரச்சனைகள் இருக்குதுன்னு, தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிற அமைப்பு. ஆனா அது வந்து எல்லா ஜாதகத்துக்குமே அல்ல, தனிப்பட்ட ஒவ்வொரு ஜாதகத்துல
எந்த நிலையில் இருக்கிறார் சுக்கிரன், அது என்ன லக்னம், மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறது, அந்த சுக்கிரனை யாராவது பார்க்கறாங்களா, என்ன நிலை, இதையெல்லாம் வைத்துதான் ஊருப்பட்ட தனிப்பட்ட ஜாதகத்துல எந்த மாதிரி அந்த ஜாதகருக்கு இந்த தோஷ நிலையில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிச்சுக்கணும். அதே மாதிரி தனுசு லக்னத்துக்கு 2வது சனி பகவான 7ல மிதுனத்தில் இருப்பார். மகர லக்னத்துக்கு சனி பகவான் 2வது 7ல கடகத்தில் இருப்பார். 7ல சனி பகவான் இருந்தாலே பொதுவா திருமணம் தாமதமாகும் என்பது ஜோதிட விதி. நடைமுறையில் இருக்கிறதா அது ஜோதிட விதின்னா என்ன, அதுதான் நடக்குங்கிறதா ஜோதிட விதி, அவ்வளவுதான். அந்த விதி விலக்குங்கிறது, அப்ப இந்த விதி செயல்படாமல் வேற பலன் நடக்குங்கிறது விதி விலக்கு. அப்ப 7ல சனி இருந்தா திருமணம் தாமதமாகும். ஆனால் ஒரு சிலருக்கு சிறிய வயதிலேயே சரியான திருமண பருவத்திலேயே திருமணம் கூடி வரும். அப்படி கூடி வருகிற போது டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கணும். இல்ல நானு அந்த லைஃப்ல எல்லாம் நான் செட்டில் ஆயிட்டு அப்புறம் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க வைங்க. அவங்க செட்டில் ஆகிற போது திருமணம் லேட்டர் ஆகி போயிடும். சரியா? அப்புறம் தேடர் ஆகி போயிடும் வாழ்க்கை துணைய. அதனால கூடி வந்துச்சுன்னா டக்குன்னு பண்ணிக்கலாம். அது கடவுளுடைய முடிவு. அது உங்களுக்கு லைஃபை எப்படி செட்டில் பண்ணுங்கிறது படைச்சவனுடைய முடிவு, கிரகங்களுடைய செயல்பாடு. அதனால அந்த தருணத்தில் அதை அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பை பொறுத்து நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கு சிறப்பு ஏற்படும். 7ல சனி இருப்பவர்களுக்கு தருணத்தில் திருமணம் கூடி வருகிற போது செய்து கொண்டால் உங்கள் வாழ்வு சிறப்படையும் என்று கூறி, இந்த 7ல சுக்கிரன் இருக்கிறவங்க திருமணம் செய்து போலாம். சுக்கனூர் கஞ்சனூர் சுக்கிரன் கோயில்ல போய், சுக்கிரபகவானுடைய கோயில்ல போய் ஸ்பெஷல் சிறப்பு அபிஷேகம் பண்ணலாம். திருவரங்கம் கோயில்ல, திருச்சி பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கம் என்று சொல்லப்படுகிற திருவரங்கம் கோயில அதிகாலை பூஜை செய்யலாம். இது வேளையும் செய்யலாம். ஆனால் வாழ்நாள் முழுதும் 7லே சுக்கிரன் இருப்பவர்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது கடவுளுடைய மகாலட்சுமியினுடைய கடைக்கண் பார்வை கிடைக்கலாம் என்று கூறி, அடுத்த காணொளியில் 2ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்திலே இருந்தால் என்ன நிலை, ஜாதகருக்கு என்ன பலன் என்பதை குறித்து உங்களுடன் பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி. செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.